Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 2 basic algebraல exercise 2.10ல question number 4 வாங்க question குள்ள போலாம். Determine the region in the plane determined by the inequalities. So 3 inequalities கொடுத்திருக்காங்க. 2x plus 3y less than or equal to 35, y which is greater than or equal to 2, x which is greater than or equal to 5. So first inequality நம்ம எடுத்துக்கலாம். So first one பார்த்தோம் அப்படினா 2x plus 3y less than or equal to 35. இதை முதல்ல ஒரு ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷனாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது 2x plus 3y equal to 35 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று எக்ஸுக்கு 0 போடுவோம், இல்லை ஒய்க்கு 0 போடுவோம், அதுக்கப்புறம் மைண்ட்லேயே போட்டு டேப்லெட் காலத்தை ஃபில் பண்ணுவோம். ஆனால் இதில் நீங்கள் ஒய்க்கு 0 போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு 2x equal to 35ன்னு வரும். அப்போ x equal to 35 divided by 2ன்னு கிடைக்கும். அப்படி நம்ம டிவைட் பண்ணணும்னா நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டில் வந்து நிற்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ ஒரு ஹோல் நம்பராக கிடச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சின்ன இது தான் மாற்ற போகிறோம். என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் 0க்கு பதிலாக நீங்கள் 1 போட்டு பாருங்களேன், ஈஸியாக வந்துடும். ஏன்னா இப்போ 2x இப்போ நீங்கள் x equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 3y which is equal to 35 minus 2 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ அப்போ 3y which is equal to 35 minus 2 is nothing but 33. அப்போ y equal to 11. அப்போது x 1ன்னு இருக்கும்போது yயோட வேல்யூ என்னதுன்னா 11. ஓகேவா. ஆனால் அதுவே இப்போ y equal to 11ன்னு போட்டு y equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். y equal to 1ன்னு போட்டால் என்ன நடக்கும், அப்போது 2x equal to 35 minus 3 into 1 வந்து 3 தானே. ஸோ 3 minus 3. அப்போ 2x equal to 35 minus 3 பண்ணோன்னா நமக்கு 32ன்னு வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் பண்ண கற்றுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ 32 divided by 2ன்னு பார்த்தோன்னா அப்போ x equal to 16. அப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,1. இதை நம்ம இப்போ டேப்லெட் பண்ண போகிறோம். நம்ம பாயிண்ட்ஸ் இப்போ டேப்லெட் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி பண்ண மாதிரி x1 y11 அண்ட் எக்ஸ் வந்து 16 அண்ட் ஒய் வந்து 1. ஸோ இதுதான் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒய்யாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ண கற்றுக்கோங்க மைண்ட்லேயே. ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இதை கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதோட ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாக்ஸுக்கும் 2 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். சரியா. ஸோ இப்போ நம்ம எப்படி பிளாட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, 1 இருக்கு இல்லையா. ஸோ 1 and 11. 1ன்னும் போது அது 0க்கும் 2க்கும் நடுவில் தான் வரும். ஸோ 1. அதே மாதிரி 11ன்னும் போது 10 and 12க்கு நடுவில் வரும். அப்போ நம்மளோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். ஓகேவா. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 16 and 1ன்றதுனால நம்மளோட பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ இதை இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த லைனை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பாயிண்ட் எடுக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ டெஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியுது இது ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட் நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா 0,0. இதுதான் நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட். அப்போ நம்ம டெஸ்ட் பாயிண்ட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டெஸ்ட் பாயிண்ட் 0,0 அப்படின்றதுனால நெக்ஸ்ட் இது இன்இக்வாலிட்டியில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி என்னது 2x plus 3y less than or equal to 35. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 0 ரெண்டுமே எக்ஸும் 0 ஒய்யும் 0 அப்படின்னும் போது நமக்கு என்ன வரும், 0 plus 0 வந்து 0 தான். ஸோ 0 which is less than or equal to 35. இதை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது 0 கண்டிப்பாக 35 விட லெஸ்ஸர் தான் சொல்லிட்டு. ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. அப்போ இது சாட்டிஸ்ஃபை அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு டுவர்ட்ஸ் த ஆரிஜின் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து லைன்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பாயிண்ட்டை நோக்கி தான் இந்த லைன்ஸை ட்ரா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ண போகிறோம்னா செகண்ட் இன்இக்வாலிட்டியை சால்வ் பண்ணலாம். ஸோ செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, y which is greater than or equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷனாக எழுதணும் அப்படின்னா y equal to 2. ஸோ y equal to 2 அப்படின்னா என்ன அர்த்தம், y வந்து உங்களுக்கு 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ yன்ற இடத்துல 2 மட்டும் போடும்போது எக்ஸுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோட ஸ்கேல் வந்து 2 எடுத்ததுனால நான் எக்ஸுக்கு வந்து வேல்யூ வந்து 2,4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராஃபில் வந்து பிளாட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் 2 இருக்கும் போது y என்னதுன்னா 2னா இப்போ இங்கே வரணும். அப்புறம் 4,2 அப்படின்னும் போது நமக்கு வந்து 4 இங்கே வந்து 2 அப்படின்னும் போது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் வரும். ஓகேவா. ஸோ இப்போ இந்த லைனை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக 2
லெஃப்ட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒய் ஆக்சிஸ் 2ல் உங்களுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியுது இது எக்ஸாக்டாக ஹாஃப் அண்ட் ஹாஃபாக வந்து டிவைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் டெஸ்ட் பாயிண்ட்டை வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லேயே எடுக்கிறேன். அப்போது இந்த இடத்த என்னோட டெஸ்ட் பாயிண்ட்டுன்னு நான் பாயிண்ட் பண்ணுறேன். அப்போ அது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4,4. ஸோ இதை என்னோட டெஸ்ட் பாயிண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 2,2ல் வந்து பாயிண்ட் இருக்கிறதுனால நான் 4,4ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெஸ்ட் பாயிண்ட் வந்து 4,4. ஸோ இப்போ ஒய் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 4 ஒய்க்கு பதிலாக நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வந்து கண்டிப்பாக 2 விட கிரேட்டர் தான். ஸோ ஹென்ஸ் இட் சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம எந்த பாயிண்ட்டு இங்கே வச்சோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைனை ட்ரா பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணலாம். இதையும் நம்ம ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம தேர்ட் இன்இக்வாலிட்டியை பார்க்கலாம். ஸோ நம்மளோட தேர்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5. இதுக்கு நம்ம டேப்லெட் காலம் பண்ணோம்னா எக்ஸ் வந்து 5ஆக மட்டும்தான் இருக்கணும். அப்போ ஒய்க்கான இது வந்து நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 2 எடுத்துருக்கிறதுனால என்னோட ஸ்கேல் வந்து நான் ஒய்க்கு வந்து 6, 8 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிளாட் பண்ண போகிறோம் கிராஃபில். இதை பிளாட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆல்ரெடி 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் 5ன்றது இருக்கும். ஸோ 5, 6ன்னும் போது நமக்கு பாயிண்ட் வந்து இங்கே வரும். அகெயின் 5, 8ன்னும் போது பாயிண்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த லைனை இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ஒரு தேர்ட் பிளேன் ஆங்கிளாக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து தேர்ட் பிளேனை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து தேர்ட் பிளேனையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் பிளேனை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்மளோட டெஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த சைடு லெஃப்ட், அதாவது இது லெஃப்ட்டுன்னு பிரியறது, இது ரைட்டுன்னு பிரியறதுனால நான் இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பாயிண்ட் எடுக்கலான்னு இருக்கேன்னா 2,2, அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அகெயின் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இந்த இடத்துல எடுக்க போகிறேன். ஸோ 2,2ன்றது தான் இப்போ என்னோட டெஸ்ட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ 2,2 வந்து நம்ம டெஸ்ட் பாயிண்ட்டாக வச்சு ப்ரொசீட் பண்ண போகிறோம். நம்மளோட பாயிண்ட் வந்து டெஸ்ட் பாயிண்ட் 2,2ன்னும் போது எக்ஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக நம்ம 2 போட்டுக்கலாம். ஸோ அப்போ 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5ஐ விட கம்மி தான். ஆனால் இங்கே கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபை த இன்இக்வாலிட்டி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நாட் சாட்டிஸ்ஃபை த இன்இக்வாலிட்டினா நம்மளோட பாயிண்ட் நம்ம வச்சிருக்கிறது வந்து இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நாட் சாட்டிஸ்ஃபை வந்ததுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடை வந்து நம்ம பாயிண்ட்ஸை இது நம்மளுக்கு ஷேட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஷேட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடம் நம்மளுடைய சொல்யூஷன் அப்படின்னா the 3 plane common shaded portion is our solution. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும்தான் நம்மளோட சொல்யூஷன். இதை தனியாக இந்த ட்ரையாங்கிள் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் தான் நம்மளோட சொல்யூஷன் அப்படின்னு போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.